உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் ராணி தலைமையில் நாவல்காடு பகுதியில் கேக் வெட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து வடக்கு மண்டல பகுதி செயலாளர் தர்மர் தலைமையில் கலுங்கடி பகுதியில் கேக் வெட்டி குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேற்கு மண்டல பகுதியான சுங்கான்கடை பகுதியில் ஞானசேகர் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நாகர்கோவில் மாவட்ட தெற்கு மண்டல பகுதி சார்பாக சதீஷ் பாபு தலைமையில் ராஜாக்கமங்கலம் பகுதியில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து கிழக்கு மண்டலம் சார்பாக பகுதி செயலாளர் செல்வராஜ் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை கிழக்கு மண்டலம் சார்பாக மருத்துவ முகாம் துவக்கி வைத்து மக்களுக்கு மருத்துவர்கள் மூலம் உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து மகளிர் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் கலைசெல்வி ஏற்பாட்டில் கற்காடு பகுதியில் புரட்சியாளர் சிலைக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி இனிப்பு வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் முழு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பொறியாளர் அணி மாநில துணை செயலாளர் செர்லின் பாக்கியதாஸ், மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் கலைசெல்வி, பேச்சாளர் கோட்டார் யூசுப், மாவட்ட பொருளாளர் நாஞ்சில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக எழுச்சி தலைவருடைய பிறந்த நாளை 10 தினங்கள் கொண்டாடியுள்ளோம். 10 தினங்களில் 13 இடங்களுக்கு உணவளித்துள்ளோம். இன்றைய தினம் 4 மண்டலங்களிலும் மற்றும் 2 பகுதிகளிலும் கேக் வெட்டி இனிப்புகள் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக, கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பாகவும், நாகர்கோவில் மாநகர் மாவட்டம் சார்பாகவும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நம்முடைய எழுச்சி தலைவரின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை முன்பு 62 கிலோ கேக் வெட்டி சிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சக்கர பொங்கலும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் ஏற்கனவே காலையிலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்போது இங்கே நலத்திட்ட உதவிகளும் வழங்க உள்ளோம். நிகழ்ச்சியில் மாவட்டத்தில் அத்தனை சிறுத்தைகளும் கலந்து கொண்டார்கள். முக்கியமாக கிழக்கு மாவட்ட செயலாளர் தம்பி கோபி பேரறிவாளர், மண்டல துணை செயலாளர் அண்ணன் பகலவன், மாநில துணை செயலாளர் அண்ணன் நபீன் பாக்கியதாஸ் மற்றும் மகளிர் விடுதலை மாநில துணை செயலாளர் நான்சி சார்லஸ் மற்றும் கவுன்சிலர் மாநில துணை செயலாளர் கலைசெல்வி, மகளிர் விடுதலை இயக்கத்துடைய மாவட்ட செயலாளர் தங்கை ராணி, மாவட்ட செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் கலைசெல்வி, கன்னியாகுமரி தொகுதி செயலாளர் தம்பி கிருஷ்ணதாஸ், கோவாலை ஒன்றிய செயலாளர் தானசூன், 4 மண்டல செயலாளர்கள், அன்பு சகோதரிகள், இளஞ்சிறுத்தைகள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள். அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி. நடைபெறுகிறது வாழ்த்துக்கள். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் மண்டல துணை செயலாளர் மன்னரசன் தலைமையில் கோத்தகிரி ஒன்றிய செயலாளர் பெரியசாமி முன்னிலையில் NAWA ஆதரவற்ற இல்லத்தில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், ஆடைகள் வழங்கப்பட்டது. முதியோர்கள் பள்ளி மாணவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் முனிரத்னம், கிறிஸ்தவ சமூக நீதி பேரவை மாநில துணை செயலாளர் கோல்டஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வாழும் அம்பேத்கர் இந்திய முழுமைக்கும்
குரலாக நாடாளுமன்றத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய 62வது பிறந்த நாள் நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அளவில் எழுச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஆண்டுதோறும் கடந்த 10 ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த கோத்தகிரி பகுதியில் கோத்தகிரி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக நாவா மூலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முதியோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்தில் அவர்களோடு நாங்களும் இணைந்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கான நல உதவிகளை வழங்கி இன்று எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாளை மிக எழுச்சியோடு சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். கோத்தகிரி முழுமையிலும் அதற்கான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறோம். எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளை போதை மற்றும் மது ஒழிப்பு பிரச்சார நாளாக அறிவித்திருக்கிறார். இந்த நாளை இன்றிலிருந்து நம்முடைய அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் நடைபெற இருக்கின்ற அந்த மது ஒழிப்பு மாநாடு வரை மிக பெரிய அளவில் பிரச்சார நாளாக நாங்கள் செய்ய இருக்கிறோம். கோத்தகிரியிலே அது குறித்து தெருமுனை பரப்புரையை செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நாளில் மது மற்றும் போதைக்கு எதிராக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த மக்களையும் தேசத்தையும் பாதுகாப்பதற்கு உறுதியெடுப்போம் என உறுதியேற்கிறோம். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மதுரை மாவட்டம் திருமங்கலம் மேலக்கோட்டை கிராமத்தில் கொடியேற்றியும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் பழக்கடை சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருமங்கலம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவக்குமார், முகாம் செயலாளர் லஜபதி, முகாம் செயலாளர் முத்துசாமி, முகாம் பொருளாளர் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் கொடிக்கு ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினர். இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலைசெல்வன், மாநில துணை செயலாளர் பால்ராஜ், மாவட்ட அமைப்பாளர் யோகா கதிர்மாறன், மாவட்ட துணை அமைப்பாளர் கரந்தமலை, துணை செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, ரெட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. விசிக துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் பூமிநாதன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக மதுரை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் தொழிற்சங்க நிர்வாகிகள் சோலையப்பன், சந்திரன், முனியாண்டி, செல்வம், மகேஷ், முத்துமாரி, பேச்சியாத்தா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்பெரும்புத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் கட்சியின் கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா வழங்கப்பட்டது. தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகில் கேக் வெட்டி 30க்கும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் தியாகராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கருமா கலைவடிவன், மேற்கு ஒன்றிய செயலாளர் சுடர் வளவன், ஒன்றிய துணை செயலாளர் வடிவேல், சமூஷ், மணிகண்டன், சேட்டு, முருகன், ரமேஷ், வாகயகாந்த், ஆனஸ்ட்ராஜன், தமிழரசன், அருண் வளவன், அபி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பேருந்து நிலையத்தில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் செங்காடு தினகரன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மேனகா தேவி கோமகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய பொருளாளர் மூங்கிலான், ஒன்றிய துணை செயலாளர் தமிழரசன், மேற்கு ஒன்றிய பொருளாளர் விஜய், பூவரசன், ராஜா, அன்பு, சங்கர், நவீன், இன்பசேகரன், ராமராஜன், குன்றத்தூர் ஒன்றிய செயலாளர் எபிவேந்தன், பாலகிருஷ்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி மதுரை வடக்கு மாவட்டம் விசிக கட்சி தல்லாக்குளம் தலைமை அலுவலகம் சார்பில் பொதுமக்களுக்கு மதுரை மாநகராட்சி வளாகம் மாநகராட்சி நீச்சல்குளம் பூங்காவில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது.
இதில் செய்தி தொடர்பாளர் தாமரை வளவன், வடக்கு மாவட்ட செயலாளர் தீபம் என்கிற சுடர்மொழி, மணிகரசு மாவட்ட பொருளாளர் மாலின், மண்டல செயலாளர் அகரன், மாநில துணை செயலாளர் 31வது வார்டு மாமன்ற உறுப்பினர் முருகன், தல்லாக்குளம் முகாமை சேர்ந்த தோழர்கள் சத்தியமூர்த்தி, சவுந்தபாண்டி, மனோகரன், ஜோசு பாய், உசைன் பாய், அழகர், சரவண, நிலவன், விஷ்ணு, முகிலன், அகிலன் உள்ளிட்ட தோழர்கள் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி ராமநாதபுரம் மேற்கு மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கங்கை கொண்டான், சிறுவையில் உள்ளிட்ட பகுதிகளில் கட்சிக் கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. பின்னர் கட்சியின் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் தலைமையில் தேவிப்பட்டினத்தில் உள்ள ஆதரவற்றோர் மறுவாழ்வு மையத்தில் மதிய உணவாக பிரியாணி வழங்கப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கோவை வெள்ளலூர் பகுதியில் கோவை கிழக்கு மாவட்ட தொண்டரணி சார்பில் கட்சி கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. கோவை தொண்டரணி மாவட்ட துணை செயலாளர் ஹக்கீம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மகேந்திரன், சலீம், ஜாஃபர், அலாவுதீன் மற்றும் மணி வளவன், அபுதாகிர், அக்பர் அலி, முகமது சினான், கலையரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் இன்று அகவை 62 காணும் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கொடியேற்று விழா மற்றும் இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறது. நம்ம எல்லாம் தமிழ் செய்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கொள்கையை ஏற்று நடமாடும் புரட்சியாளர், 2ஆம் புரட்சியாளர் அண்ணன் எழுச்சி தமிழன் அவர்களை இந்த பிறந்தநாள் விழாவில் வாழ்த்தி மகிழ்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மைய மாவட்டம் குள்ளஞ்சாவடி, கருமாச்சபாளையம் விசிக நிர்வாகிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரச்செல்வன் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணை செயலாளர்கள் ஜான்சன், சுந்தர், நகர செயலாளர் அம்பேத், ஒன்றிய பொருளாளர் சுந்தரமூர்த்தி, சுமன் பிரபு, பாஸ்கர், மணிவண்ணன், தொகுதி துணை அமைப்பாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி வெள்ளிமலை கூற்றோடு சாலையில் வேலூர் மாவட்ட துணை செயலாளர் அப்பு என்கிற வெங்கடேசன் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் மற்றும் மாநகர மாவட்ட செயலாளர் வேலூர் பிலிப் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி 200க்கும் மேற்பட்டோருக்கு தென்னங்கன்று வழங்கினார். இவ்விழாவிற்கு இளஞ்சிறுத்தை பாசறை மாவட்ட செயலாளர் விஜயகுமார், விவசாய அணி மாநில துணை செயலாளர் ரகுபதி, பகுதி செயலாளர் ராஜ்குமார், ஆமோஸ், ஆண்டனி டியோதர் மற்றும் குட்டி சக்திவேல், பாலசாமி, ஷாகுல், ஸ்டீபன், சதீஷ்குமார், சிவா, மர்பின் மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் எழுச்சி தமிழர்களுடைய 62வது பிறந்த நாள் விழா தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக வேலூர் மாநகர மாவட்டத்தில் இருக்கிற 60 வார்டுகளில் கொடியேற்றுதல், இனிப்பு வழங்குதல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு நிகழ்வாக காட்பாடி பகுதியில் 200 தென்னங்கன்றுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. பெரிய அளவில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. பொதுமக்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாடினோம். இந்த பிறந்தநாளுடைய முக்கியமான செய்தி என்பது மது மற்றும் போதை ஒழிப்பு. அதற்கான பிரச்சாரமாகவும் இந்த பிறந்த நாளை நாங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு பகுதியிலும் மது மற்றும் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு வருகிறோம். தொடர்ந்து அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை இந்த பிறந்தநாள் நிகழ்வுகள் தமிழகம் முழுவதும், குறிப்பாக வேலூர் மாநகரம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து அக்டோபர் 2ஆம் தேதி மது போதை ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் ஒருங்கிணைக்கப்பட்டது.
விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடலூர் கிழக்கு மாவட்டம் சார்பில் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள எறும்பூர் ஊராட்சி மணக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் கட்சியின் கொடி ஏற்றியும் பிரியாணி வழங்கியும் கொண்டாடப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புவனகிரி மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் வினோத் பாபு, தீபன், சுந்தர்ராஜன், மதியழகன், ஆனந்த், கூகுள், அன்பு செல்வன், அன்பு செழியன், அபி, அருள், கவி, ஜெகன், அஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், உத்தரவாணி பேட், ஜிஎன் பாளையம், அம்பேத்கர் நகர், பிஆர்ஆர் நகர், திருவள்ளுவர் நகர் ஆகிய பகுதிகளில் விசிக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பின்னர் உத்தரவாணிபேட் இளைஞர்கள் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதன்மை செயலாளர் தேவபொழிலன், கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் ராதவன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் மாசி வாகையரசு, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தங்க கதிர்வேல், வழக்கறிஞர் மாநில துணை செயலாளர் நல் தயாநிதி, ஓவியரணி மாநில துணை செயலாளர் சந்தோஷ், தொழிலாளர் விடுதலை முன்னணி தொகுதி அமைப்பாளர் கலைவண்ணன், தொண்டரணி தொகுதி அமைப்பாளர் ஜான், முற்போக்கு மாணவர் கழக மாநில துணை செயலாளர் தொல்காப்பியர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூரில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கடலூர் ஜவான் பவன் சிக்னல் அருகில் துவங்கிய இந்த பேரணியை சிறப்பு விருந்தினராக கடலூர் மாநகர துணை மேயர் தாமரச்செல்வன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு போதைப்பொருளுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு பேரணியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் கட்சி நிர்வாகிகள் ராஜதுரை, கெட்டு, செங்கதர், மகி, சிலம்பு, ஹிட்லர், கிருஷ்ணா, சுபாஷ், பழனிவேல், சொக்கு, ஸ்ரீதர், முரளி, பால, புதியவன், சரண், அண்ணாதுரை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் வடக்கு மாவட்டம் நெல்லிக்குப்பம் வைடிப்பாக்கம் நகரமன்ற உறுப்பினர் அறிவழகன் ஏற்பாட்டில் அப்பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் தாமரச்செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அப்பகுதியை சேர்ந்த பெண்களுக்கு புடவை, அன்னதானம், இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் நெல்லிக்குப்பம் நகர செயலாளர் புலிகொடியுடன் காவியன், தொகுதி துணை அமைப்பாளர் ராஜ்குமார், நகர அமைப்பாளர் சலீம் வளவன், திருமாகமலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பில் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள அம்மன்குப்பம் வளையமாதேவி கிராமத்தில் கட்சியின் கொடியேற்றியும் கேக் வெட்டியும் உணவு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. புவனகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் தலைமையிலும் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அப்பா ரவிக்குமார் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்மொழி கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் சர்க்கரைத்துறை பேரவை செயலாளர் கிளாங்காடு வெங்கடேசன், அன்பழகன், பேரூராட்சி உறுப்பினர் பழனிவேல், மாயகிருஷ்ணன், முருகவேல், சக்திவேல், ராஜ்குமார், விளையமாதேவி, அம்மன்குப்பம் ஊராட்சி பொறுப்பாளர்கள் சதீஷ், முகாம் செயலாளர் அன்பரசன், துணை செயலாளர் சவுந்தரராஜன், செந்தில், சுந்தரராஜன், வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கவுக்குடி கிராமத்தில் கட்சியின் கொடியேற்றியும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா, பொதுமக்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. முகாம் செயலாளர் கலைவாணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக புவனகிரி விசிக பேரூராட்சி துணைத் தலைவர் முல்லை மாறன், மாநில செய்தி தொடர்பாளர் கார்கி வளவன், யாழ் செங்குட்டுவன், மைய ஒன்றிய செயலாளர் செந்தில், புவனகிரி வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் மருதூர் ராஜி, அம்மூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திண்டுக்கல்லில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் குடியேற்று விழாவும் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மற்றும் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் பேரவை சார்பில் மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் பேனா வழங்கும் விழா மரியநாதபுரத்தில் நடைபெற்றது. அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட நிதி செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஐக்கிய பேரவையின் துணை செயலாளர்கள் கண்ணன், வடிவேல், கென்னடை, ஜெயபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக மாநகர மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா, தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் திருச்சித்தன் ஆகியோர் கலந்து கொண்டு விசிக கொடியேற்றி மாணவர்களுக்கு இனிப்புகள், பேனா மற்றும் நோட்டுகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாபு, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சவரியம்மாள், ஒன்றிய பொறுப்பாளர் சிறுமணி, முகாம் பொறுப்பாளர் ஜோதி, இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை முகாம் பொறுப்பாளர்கள் சஞ்சய், டேனியல், தீர்த்தன், முகிலன், பாஸ்டின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு பால், பழம், உணவுப் பொருட்கள், உடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆண்டிப்பட்டி தொகுதி செயலாளர் முத்துராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால், பழம், சத்தான உணவுப் பொருட்கள், உடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சர்வேஸ்வரன், ஒன்றிய செயலாளர் முருகன், தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகி தண்டீஸ்வரன், முகாம் செயலாளர்கள் செல்வகுமார், வேல்முருகன், வழக்கறிஞர் அணி நிர்வாகி அன்ன காமாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி எதிரில் உள்ள அம்பேத்கரின் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து ருக்குமணி குளம் கீழக்கரையில் குடியேற்றப்பட்டு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் மேலவாசல் செங்குட்டுவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் முல்லை வேலவன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் நெடுவை சுரேஷ், சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆதவன், மாவட்ட விவசாய அமைப்பாளர் சத்யராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் பார்வேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் நாமகிரிப்பேட்டை அடுத்த நரைக்கிணறு பகுதியில் கட்சியின் கொடியேற்றி வீரவணக்கம் செலுத்தி மது ஒழிப்பு நாள் உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது. மேற்கு ஒன்றிய செயலாளர் கதிர்வேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் பிரபாகரன் கலந்து கொண்டு கட்சி கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பேனா, புத்தகங்கள் வழங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக நாமக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் நீலவான தினிலவன், நாமகிரிப்பேட்டை பேரூர் நகர செயலாளர் நந்தன், சிராப்பள்ளி பேரூர் செயலாளர் சுரேஷ், நாமக்கல் கிழக்கு மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி அமைப்பு சாரா மாவட்ட அமைப்பாளர் கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த உடுவன்குறிச்சி பகுதியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் மும்பை அர்ஜுன் தலைமையில் கட்சியின் கொடியேற்றி வீரவணக்கம் செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஆதி திராவிடன், முகாம் செயலாளர் சுபாஷ் கோபி, அருணாச்சலம், சுகுவளவன், விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் 62வது பிறந்தநாளையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அறிஞர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா கலந்து கொண்டு அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினார். இதில் அறிஞர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிற்சங்க மண்டல பொருளாளர் ராஜ்கண்ணன், மண்டல துணை செயலாளர் நல்லமுத்து, ஆத்தூர் கிளை தலைவர் ராமர், கிளை செயலாளர் கருப்பையா, கிளை பொருளாளர் அங்கமுத்து, கிளை துணை அமைப்பு செயலாளர் நடேசன், செயற்குழு உறுப்பினர்கள் கலைசெல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மஞ்சனி கிராமத்தில் அமைந்துள்ள அன்பக மூத்த குடிமக்கள் இல்லத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா தலைமையில் மூத்த குடிமக்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கனிமொழி கருப்பையா, சேலம் கிழக்கு மாவட்ட முற்போக்கு மாணவர் அணி மாவட்ட அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன், ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் நல்லதம்பி, ஆத்தூர் இளைஞரத்தை எழுச்சி பாசறையின் தொகுதி அமைப்பாளர் வெட்டிச்செல்வன், வழக்கறிஞர் மணிகண்டன், பாண்டியன், அருள்மணி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய 62வது பிறந்த நாளில் சேலம் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மஞ்சினி என்கிற ஊராட்சியில் அன்பகம் மூத்த குடிமக்கள் இல்லம் இருந்து வருகிறது. அந்த இல்லத்தில் வசிக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இன்று மதிய உணவு வழங்கினோம். இங்கு வசிக்கிற மூத்த குடிமக்கள் அனைவரும் தியாகச்சுடர் எழுச்சி தமிழர் அவர்களை மனமுகுந்து உள்ளபூர்வமாக நோய் நொடி இன்றி நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையை வாழுகிற மக்களை அணிதிரட்டி அரசியல் அங்கீகாரத்தை பெற்று அதிகாரத்தில் கொண்டு அமர்த்திட அவர் நீண்ட நாள் வாழ்ந்திட வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அது மட்டுமின்றி இந்த வருடம் ஒரு மகத்தான வருடம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு மைல்கல், ஒற்றை தலைவராய் ஒற்றை குரலாய் அனைத்து தரப்பு மக்களின் நிழலாய் தலைவர் அவர்கள் விளங்குகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அரசியல் அரங்கில் அங்கீகாரத்தை பெற்று தந்த ஒரு மாபெரும் தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மைய மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மணவாளநல்லூரில் முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் சங்கர் தலைமையில் கட்சிக் கொடியேற்றி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஒன்றிய செயலாளர் திருஞானம், ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் கட்சிக் கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் மணவாளநல்லூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முகாம் செயலாளர் சுரேஷ், முகாம் பொறுப்பாளர் சிவா, முருகன், மாரிமுத்து, மெய்கண்டன், கலியன், சேகர், ராஜகோபால், முத்தையா, சுரேஷ், ராஜுபாய், மணி, பிரபாகரன், மணிகண்டன், பழனிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேக் வெட்டி இனிப்புகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. தெற்கு மாவட்ட செயலாளர் வெற்றி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் செல்வன், வடிவழகன், நகர செயலாளர் ஜான் மைக்கேல்ராஜ், முற்போக்கு மாணவர் கழகம் சுகுமார், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை நகர பொறுப்பாளர் நேரு, துணை அமைப்பாளர் வீரகுமார், ஒன்றிய பொறுப்பாளர் தங்க ஸ்டாலின் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பலத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பிறந்த நாளான இன்று திருவாரூர் தெற்கு மாவட்டத்தில் திருத்துறைப்பூண்டியில் மதிப்பிற்குரிய முன்னாள் மாவட்ட செயலாளர் ரூதா செல்வன் அவர்கள் ஒருங்கிணைப்பில் இன்று கொடியேற்றி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி விழா நடைபெற்று வருகிறது. திருவாரூர் தெற்கு மாவட்டம் முழுவதும் முகாம்கள் அனைத்திலும் குடியேற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது, அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. ஏழை எளியவர்களுக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.